கூப்பிட வரக்காங்களே நேற்றுலேருந்து இன்னும் கிடந்து சாகுதோம். இன்னைக்கு விடிய காலம் வந்து எதுக்கு? இதுவரைக்கும் காணாத வெள்ளத்தை வந்து இந்த நாணகாடு வந்து சந்திச்சிருக்கு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சாப்பாடு இல்லாமல் பட்னியாக கிடந்திருக்கோம். வீடு இடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் நாங்கள் தவிச்சிக்கிட்டு இருந்தோம். நேற்று எந்த சனமும் வரல, எங்கும் வரல. 5 பேராக 10 பேர் பிரிஞ்சு வச்சு சொந்த வகிக்கலெல்லாம் யூஸ் பண்ணி அங்கே எல்லாத்துக்கும் ஃபுட் அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கோம். பசங்களாம் உள்ளே இறங்கி மீட்டு பண்ணி இறங்கியிருக்கல. ஒரு 20 நிமிஷம் போலில் விழுந்து கிடக்கு. கரண்ட்டை போட்டு விட்டாங்க. ஏபிபியின் தமிழ் வணக்கம். தென் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 95 சென்டிமீட்டர் கனமழையானது பெய்திருக்கு. அதாவது கன்னியாகுமரி கடலோர பகுதியில் வளிமண்டல சுழற்சி அடுக்கு காரணமாக தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டமும் அதாவது தீவு மாதிரி விடப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் அதாவது தனி தீவு மாதிரி இருக்குது. இங்கே கடல் மாதிரி தண்ணீர் இருக்குது. இன்னமும் தண்ணி வடியாமல் இருக்குது. இந்த கிராம மக்கள் இது குறித்து என்ன தெரிவிக்கிறாங்கன்றத நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நேற்றுலேருந்து தண்ணி உயிருக்கு நாங்கள் அந்த செவங்கோயில்கிட்ட போய் இருந்தோம். மழையில் நனைஞ்சிக்கிட்டு தண்ணியில் வீடு பூரா இடிஞ்சிட்டு மாடியில் போய் இருந்தோம். காப்பாற்ற யாருமே வரல. இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. யாருமே இல்லை. நாங்கள் சாப்பாடு இல்லாமல் பட்னியாக கிடந்திருக்கோம். வீடு இடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஆட்டுக்குடி பூரா தண்ணியில் போயிட்டு, கோழி குட்டி எல்லாமே போயிட்டு தண்ணியில். வயக்காடு பூரா வாழை பூரா வம்பா போச்சு. வீடு மற்ற பூரம் தண்ணியில் தான் இருக்கும். அந்த வீட்டில் தான் ஊர் மக்கள் பூரா இருந்திருக்கோம். நேற்று ஃபுல்லாக சாப்பாட்டுக்கு எந்த இதுக்குமே எங்களுக்கு வழி இல்லாமல் தவங்கி ஊருக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் நாங்கள் தவிச்சிக்கிட்டு இருந்தோம். நேற்று எந்த சனமும் வரல, எங்கும் வரல. நாங்கள் எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு செல்லுக்குள்ளே எல்லாமே தண்ணியில் போய்ட்டு ஒரு செல்லுக்கு கூட நாங்கள் சார்ஜ் போடுறது கூட எங்களுக்கு வழி இல்லை. ஒன்றுமே இதில் ஆடு மாடு குட்டி எல்லாமே தண்ணியில் போயிட்டு. விவசாயங்களை நட்டது நடுவ எல்லாமே தண்ணியில் போயிட்டு. உள்ள வாழை மரம் சாஞ்சிட்டுது. அடுத்தால வந்து சவுக்கு மரம் 100 கம்பு 500 கம்பு வச்சுருந்தா அது போயிட்டுது. ஒரு மோட்ரு ஆளுக்குள்ளாய் போர் தூர்ந்து விட்டுது. மக்கள் எல்லாருமே ரொம்ப கலைஞர் நிலையில் தான் இருக்கோம். நேற்றுலாம் ரொம்ப பாதிப்பான நிலைமையில் இருந்தோம். வெள்ளம் வீட்டை சுற்றி எல்லாருக்கும் வந்துட்டு வீடு இன்றைக்கி தான் சாப்பாடு. நேற்று யாருமே இந்த பக்கம் வரல. இன்றைக்கி தான் இப்போ தான் கொடுக்காங்க. ஆமாம். நேற்று 11 மணிலேருந்து பெரிய மழை பெஞ்சிச்சு. அந்த 11 மணிலேருந்தே நம்ம இங்கே இந்த நாலக்காடு, அகரம், முறப்பநாடு அந்த ஏரியாக்கெலாம் நாங்கள் வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். காட்டாட்டு வெள்ளத்தினால இங்கிட்டு கறந்து வர முடியல. இப்போ ஆல்மோஸ்ட் நேற்று நைட்டு ஒரு 7-8 மணிக்கு மேலே தான் இங்கிட்டு வர முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ரெஸ்கியூ டீம் வந்து கொஞ்சம் பேரை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் இந்த வெள்ளத்துக்குள்ளே மாட்டிருக்கிற மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச இந்த திருநெல்வேலி மக்களோட இளைஞர்களால் முடிஞ்ச சாப்பாடு அந்த மாதிரியா இங்கே போட் வச்சுருக்கவங்களோட ஹெல்ப்னால இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம். இதே மாதிரியா மற்ற எல்லா ஊர்லேயும் நாங்கள் ஒரு நெட்வொர்க் மாதிரி செட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் செட் பண்ணி அங்கே நீட் என்ன இருக்கோ அதை போட்டு விட்டாங்களுக்கும். இந்த மாதிரி நாங்கள் ஒரு 5 பேராக 10 பேர் பிரிஞ்சு வச்சு சொந்த வகிக்கலெல்லாம் யூஸ் பண்ணி அங்கே எல்லாத்துக்கும் ஃபுட் அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் என்னென்னா அட்கனெக்ட் நெல்லை ஃப்ளட் ஃபுட்டுன்னு சொல்லி ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து அந்த கால் நம்பர் வந்து 7305851599 9087202990. இதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து திருநெல்வேலியில் கிரிக்கெட் விளையாடக்கூடிய பசங்க மட்டும்தான். 2-3 டீம் எல்லாம் அவங்களே வாண்டடாக வந்து அவங்களே எல்லாம் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இன்னும் எங்ககிட்ட கேட்கலாம், நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. ஃபுல்லாக நைட் நேரத்தில் யாரும் எந்திக்கலை. அவ்வளோ பேர் தூங்கிட்டாங்க. கரெக்டாக 1 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா இந்த இடத்துல ஃபுல்லாக இவ்வளோ இடுப்புக்கு சரியாக ஃப்ளாக் ஆகிட்டு. அப்போ வந்து இளைஞர்கள் 1 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க. எல்லாருமே பசங்க எல்லாரும் 1 மணிக்கு இந்த ரோட்டில் இவ்வளவு தண்ணி ஒரே ரவுண்டிங் எதுவும் ஆடு குட்டி போதுன்னு ஒரு 10-20 மாடை காப்பாற்றிருக்காங்க. ஆனால் ஒரு 10 மாடு தண்ணியில் போயிட்டு ஒரு 25 ஆடுகள் இருக்கும் இந்த இடத்துல காப்பாற்றினாங்க. அதில் ஒரு 7-8 ஆடு தண்ணியில் போயிட்டு பூராத்தையுமே மீட் பண்ணி காத்து. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி 9 மணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு. யாருமே இறங்க முடியாது. ஃபுல்லாகவே யாரும் வரல இந்த பக்கம் பார்க்கறதுக்கு. ஏன்னா நைட்டாக இருக்கிறதுனால யாரும் வரல. நம்ம ஊர் இளைஞர்கள் ஃபுல்லாக இறங்கி
தெற்க இந்த நேருக்கு தெற்க பார்த்தீங்கன்னா பொம்பளை ஆட்கள் ஆம்பளை ஆட்கள் சிறு குழந்தையிலேருந்து ஆடு மாடுலேருந்து ஒரு 500 பேர் அந்த பக்கம் மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் ஃபுல்லாக அந்த இடத்துல கயிறு கட்டிட்டோம். பூரா அந்த இளைஞர்கள் தான் மாட்டினது, ஃபுல்லாகவே கயிறு கட்டினது பூரா இவங்க தான் மாட்டினது. கயிற்றை வந்து ஏன்னா இங்கே உள்ள இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவக்காவுக்கு வந்து நீச்சல் கற்றுக் கொடுக்காத மாதிரி இங்கே உள்ள யாருக்கும் நீச்சல் கற்றுக் கொடுக்க வேண்டாம். சிறு வயதிலேயே எல்லாருமே நீச்சல் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் பொம்பளையால் வச்சு தான் பயங்க. ஆனால் இது வரைக்கும் காணாத வெள்ளத்தை வந்து இந்த நாணக்காடு வந்து சந்திச்சிருக்கு. அதிகமாக வந்து வீடு டேமேஜ் ஆகிருக்குது. விவசாயங்கள் அதிக பாதிப்பு வந்து விவசாயங்கள். அது ஆடு மாடு கோடி கணக்கே கிடையாது. யாருமே வந்து வெளியிலேருந்து எங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக வரல, வெளியிலேருந்து காப்பாற்றுக்கு வரல. பூரா தனிப்பட்ட முறையில் ஊர் இளைஞர்களே வந்து காப்பாற்றிக்கிட்டாங்க. அவங்கள தன்னைத்தானே காப்பாற்றிக்கிட்டாங்க. ஆமாம், எல்லாம் வந்த உடனே நான் வந்து 100க்கு ஒரு 101 11070 எல்லாமே கால் பண்ணேன். ஒரு 10 மணி நேரம் யாருமே கோஆப்ரேட் பண்ணல. அவங்க எதுவுமே எங்களுக்கு பண்ணலாம் வைக்கல, ஒன்று வேண்டாம் ஒன்றும் தேவையில்ல. ஆனால் உள்ளே கரண்டை போட்டு விட்டாங்க. அந்த பசங்களாம் உள்ளே இறங்கி மீட்பு பண்ணில் இறங்கியிருக்கல ஒரு 20 நிமிஷம் போலில் விழுந்து கிடக்கு. கரண்டை போட்டு விட்டாங்க. கரண்ட் வந்து அது வந்து ரொம்ப ஒரு இதாகி போச்சு. பேரும் கூப்பிட வரக்காங்களே, நேரத்துலேருந்து இன்னும் கிடந்து சாகுது. இன்னைக்கு விடிய காலம் வந்து எதுக்கு நேரத்தையா செத்து போய் பார்த்தா பூரா வரும். அடுத்த வீட்டில் இருந்துக்கிட்டோம். இந்த 2 வீட்டில் தான் நாங்கள் அவ்வளோ பேர் இருந்திருக்கோம். நாங்கள் தன்னால் சேர்த்து தான் பிழைச்சிருக்கோம். இங்கே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.